உறவுகளுக்கு அன்பான வணக்கம். எரிந்திருக்கக்கூடிய அந்த இந்த இடத்துல இருந்து யாழ் பிரதான வீதியில் புனித அந்தோனியார் என்று அழைப்பாங்க. எக்கச்சக்கமான காசுகள் காட்டுக்குள் ஒரு சிறிய உள்ள வர வேண்டி வச்சிருக்காங்க என்பது பக்தர்களின் எழுதி கட்டி வைப்பாங்க. உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நினைக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளாங்குளத்துல அமைந்திருக்கக்கூடிய பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் தான் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு இந்த அந்தோனியார் கோயில்ல காட்டு பகுதியில அந்த நேர்த்தி கடன்கள் செலுத்துறதுக்காக நம்முடைய நேர்த்திகளை தொட்டில்களை அந்த கட்டுகின்ற மரம் பார்த்தீங்கன்னு சொன்னா எரிஞ்சு போயிருக்கு. நேற்றைய தினம் எரிஞ்சிருங்கிறது அது என்னென்ன எரிஞ்சிருக்குது, என்ன நடந்திருக்குன்ற விவரங்களை தான் இந்த பதிவுல இன்றைய தினம் நாங்க பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலி எடுத்துமையா பாருங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போறோம். மன்னார் யாழ் பிரதான வீதியில் வெள்ளாங்குளத்திற்கு அண்மையாக சிப்பியாறு எனும் இடத்தில் அமைந்திருந்து பல புதுமைகளை பெற்று கிறிஸ்தவர்களின் ஒரு திருத்தலமாக பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அதிகளவான பக்தர்கள் குறித்த திருத்தலத்திற்கு படையெடுத்து செல்கின்றார்கள். கோடி அற்புதரான புனித அந்தோனியார் என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த புனிதரை நோக்கி தூர இடங்களிலிருந்தும் மக்கள் செல்கின்றார்கள். மன்னார் யாழ் பிரதான வீதியில் இந்த ஆலயம் அமைந்திருந்தாலும் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள் ஒரு சிறிய கொட்டிலுக்குள்ளே மங்காத அந்தோனியாருடைய சுருவம் அமைய பெற்றுள்ளது. இந்த சுருவம் தோன்றியதன் பின்னணியிலும் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் எனும் பெயருக்கு பின்னும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்துள்ளன. இப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்த இந்த தேவாலயத்தின் அமைய பெற்றுள்ள மரங்களில் தமது மனங்களில் உள்ள வேண்டுதல்களை துண்டுச்சீட்டில் எழுதி கட்டுவதும் பிள்ளை வரம் வேண்டி தொட்டிலில் கட்டுவதும் வழக்கமாக பக்தர்கள் செய்து வருகிறார்கள். வேண்டுகின்ற அத்தனை காரியங்களும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அப்படிப்பட்ட மரங்களில் ஒன்றுதான் இன்று எரிந்து சாம்பலாகியுள்ளது. இது மனதிற்கு பெரும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த காட்டு பகுதியால் நடந்து உள்ளுக்கு வந்துட்டோம். இதான் அந்த எரிந்திருக்கக்கூடிய அந்த மரம். அதுகிட்ட வந்துட்டோம். கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மரம் பாருங்க இவ்வளவுக்கு எரிஞ்சு ஃபுல்லாகவே சுத்தமாகவே எரிஞ்சிட்டிங்க. அதாவது நிறைய நேர்த்திக்காக மக்கள் இதில் எழுதி தங்களுடைய மனதில் இருக்கிற விஷயங்களை எழுதி துண்டு சீட்டில் இப்படி எழுதி கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி பிள்ளை வரம் இல்லாதாக்கள் தொட்டில்களம் கட்டி வைப்பாங்க. எல்லாமே அப்படியே எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆகிட்டு இந்த கீழே பாருங்க இவ்வளோ காசுகள் கிடக்குன்னு பாருங்க, எக்கச்சக்கமான காசுகள். அதில் நாங்கள் விசாரித்த இடத்துல ஒரு சில பேர் சொன்ன வேலைன்னு சொன்னால் இதில் மெழுகுதிரி கொளுத்துறதா. இந்த இடத்துக்கிட்ட காட்டுவாங்க, இது கொஞ்சம் காட்டுங்க. மெழுகுதிரி கொளுத்துறதா. அப்போ இந்த இடத்துல இருந்து மெழுகுதிரி பட்டு எரிஞ்சு வந்ததாகவும் சில பேர் சொல்கிறாங்க. அப்படியே தான் இருக்கும். இந்த காற்றுக்கு கூடுதலாக மெழுகுதிரி பட்ட உடனே இந்த வெயிலுக்கு உடனே பிடிச்சி பத்தும். அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்க நிறைய நேர்த்தி கடன்களுக்குரிய அந்த துண்டுகள் எரிஞ்சு கிடக்கிறதையும் இந்தால தொட்டில்கள் பாருங்க அப்படியே அருகி கிடக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு பாருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க இதில் ஒரு துர்க்கா காட்டுங்க. இதில் நேர்த்தி கடன் வச்சிருக்காங்க, உள்ள வர வேண்டி வச்சிருக்காங்க. அதுவும் அப்படியே கட்டிட்டு அப்படியே எல்லாம் எரிஞ்சு கிடக்குது. ஆனால் அந்தோனியார் கைவிட மாட்டார், யோசிக்காதீங்க. இதில் நேர்த்தி வச்சு ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்தோனியார்கிட்ட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு பார்க்கும்போது ஒரு கவலைக்கிடமான ஒரு சம்பவமாக தான் இது இருக்குது. இதில் பாருங்க வேறு வேறு மரங்களும் இருக்குது. ஆனால் அந்த எரிந்து போன மரம் உண்மையாலுமே ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்து அது ஒரு பிரதானமான ஒரு மரமாக இருந்தது. அந்த மரத்தில் நிறைய வேண்டுதல்களை பக்தர்கள் கட்டி வச்சுருந்தாங்க. அது அப்படியே எரிந்து சாம்பலாகி விட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு மரங்களில் பக்தர்கள் கட்டி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்தோனியார் ஒரு காலமும் கைவிட போவதில்லை பக்தர்களை. நிறைய பேர் கவலையில கூட இருக்கலாம். என்னன்னு சொன்னா அந்த மரத்துல கட்டி வைக்கப்பட்ட
அந்த வேண்டுதல்கள் இப்படி எரிந்து விட்டது, சாம்பலாகி விட்டது, அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு வேதனையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அந்தோணியாருடைய அந்த காதுகளுக்கு சென்று இருக்கும். ஆகவே வந்து கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை அவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்றதான் இந்த காணொளியினூடாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம். மற்றும்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து பக்தர்கள் மேற்கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நீங்கள் இதில் வந்து இந்த மரங்களில் வந்து கட்டிக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பக்கத்தில் தொடர்ச்சியாக நிறைய காடுகள் இருக்கிறதால சில நேரங்களில் நெருப்புகள் வைக்கும்போது கூட அந்த பொறி பறந்து கூட இந்த சம்பவங்கள் வந்து ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மெழுகுதிரிகளை இந்த மரங்களினுடைய வேர்பகுதிகளில், அதாவது அடிப்பகுதிகளில் கொளுத்துறதால அதுவும் வந்து இந்த மரங்கள் எரிந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரியான தகவல்கள் எங்களுக்கும் தெரியலைங்க. வேற ஒன்று முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க. நன்றி, வணக்கம்.